மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உத்தரகண்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மேக வெடிப்பு, அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு மொத்த இந்தியர்களுமே அந்த உத்தரகண்டுக்கு இரங்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இயற்கை பேரழிவு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது. பல வீடுகள், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு படகு மாதிரி மிதந்துகிட்டே அப்படியே போகக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு உத்தரகண்ட்ல இருந்து ஒவ்வொரு வீடியோக்கள் வரும்போதுமே அவ்வளோ ஒரு பதபதப்பா இருந்துட்டு இருக்குது. இப்ப சம்பவம் நடந்திருக்கு எங்கன்னு பார்த்தோம்னா, உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய உத்தரகாஷி மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய ஹர்சில் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஹர்சில் அப்படிங்கிறது ஆறுகள் சூழ்ந்த ஒரு பகுதி தான். கீர் கங்கா கத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. ஆழமான பள்ளம், ஆழமான வடிகால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்க இருக்கக்கூடிய தராலின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த தராலி கிராமம் என்ன அப்படின்னா, பக்கத்திலே இருக்கக்கூடிய கங்கோத்ரின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்து பக்தர்கள் அதிகமா அங்க தரிசனத்துக்காக யாத்திரையா அது செல்லக்கூடிய ஒரு இடம். சர்த்தோம் யாத்திரை அப்படின்ற மாதிரி யாத்திரைகள்லாம் அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அதிக அளவுல யாத்திரைக்கு அங்க மக்கள் வரதால அந்த யாத்திரிகள் தங்குறதுக்கான அதிக அளவில் லாட்ஜ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த தராலியோடைய பகுதியில தான் இருந்துட்டு இருக்குது. அப்போ இப்பேற்பட்ட இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், வீடுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அந்த தண்ணியில அடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் 5 பேர் உயிர் பலி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் உயிர் பலியை கணிக்க முடியல. ஏன்னா 50க்கும் மேற்பட்டவர் காணவில்லை. எங்க போனாங்க, எதுக்குள்ள புதைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற நிலவரமே ஒன்னும் தெரியல. இது சம்பந்தமா NDRF உடைய டிஐஜி, தேசிய பேரிடர் மீட்பு படையோட டிஐஜியா இருக்கக்கூடிய மொஹசன் ஷாஹிதி அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே வீடுகள் ஒட்டுமொத்தமா 40-50 வீடுகள் அப்படியே அடிச்சு செல்லிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமா 40-50 வீடுகள் மொத்தமா அடிச்சுட்டு போயிருக்குது. 40-50 நபர்கள் கிட்ட ஆட்களே காணவில்லை. அவங்களெல்லாம் தேடிட்டு இருக்கோம். மீட்பு படைகள் ரொம்ப வேகமா துரிதமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பேரிடர் மீட்பு படை, இந்திய ராணுவம் எல்லாமே பெரிய அளவுல அங்க களத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா தராலி கிராமம் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த 2 கிராமங்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல பல இடங்கள்ல இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டதால பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்குது. அங்க இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்கும்போது மக்கள் இயல்பா தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க கார் ஓடுறது, மக்கள் அங்க தெருக்கல்ல நடந்து போறது எல்லாமே இயல்பா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு, இந்த மேக வெடிப்பால ஒட்டுமொத்தமா அப்படியே அந்த டோட்டல் கட்டிடமே அப்படியே ஒட்டுமொத்தமா தண்ணியில அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா ஆஸ்தா பவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆஸ்தா பவார்னு சொல்றவர் கொஞ்சம் உயரமான இடத்துல அவருடைய வீடு இருந்துட்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் பெரிய அளவுல கட்டடம். இப்படி நீர்மட்டம் அதிகமாகுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுன்னு தெரிஞ்சுன்னா டோட்டல் ஃபேமிலி உங்க மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. மாடிக்கு போனதால எங்களோட ஃபேமிலி நாங்க தப்பிச்சோம். ஆனா பெரிய ஒரு பாதிப்பு எங்க கண்ணு முன்னாடி நான் பார்த்தோம். இது முழுக்கவே அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாத்திரிகள் வந்து போகக்கூடிய இடம்ங்கிறதால அதிக அளவுல லாட்ஜ், அதிக அளவுல ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கும். அது என் கண்ணு முன்னாடியே 4-5 ரெஸ்டாரண்ட், 4 ஹோட்டல் அப்படியே கண்ணு முன்னாடி அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் பார்த்தேன். அப்படியே ஒட்டுமொத்த கட்டடமே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள், பல மக்கள் இந்த தண்ணியில இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகளை நாங்க குடும்பத்தோட மேல நின்று பார்த்தோம். அவ்வளோ ஒரு கோரமான ஒரு பேரழிவு அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு சொல்லி பிபிசிக்கு இது சம்பந்தமான விவரத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்டோட மாடியில இருந்து பார்க்கும்போது சொல்றாரு, என்னோட வீட்டு மாடியில இருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் பல உயரமான கட்டடங்கள், பல உயரமான ஹோட்டல்ஸ் இருக்கும். இன்னைக்கு எதுவுமே அங்க தளம் தெரியல. மேல இருக்கக்கூடிய ரூஃப் கூட தெரியாத அளவுக்கு எல்லாமே நீர்ல மூழ்கி போய் கிடக்குது. குறிப்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், கல்பு கேதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில், அந்த கோவிலே டோட்டலா காணா. நல்ல உயரமான ஒரு கோவில் தான், அந்த கோவில் டோட்டலா காணா. அந்த ஏரியால இருக்கக்கூடிய தராலி மார்க்கெட் சுத்தமா தெரியல. அங்க இருந்த தடமே தெரியாத அளவுக்கு தராலி மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு அந்த களத்துல பெரிய பாதிப்பு இருக்குது. இப்ப பிபிசியோட ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்கறாங்க போது, சரிங்க இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு சந்திச்சிருக்கு, பல மக்கள் காணவில்லை, இவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இது சம்பந்தமா அரசுடைய தரப்புல இருந்தோ அல்லது அங்க உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை விடப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆஸ்தா பவார் சொல்றாரு, எங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்கலங்க. எங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்கல. சொல்ல போனா இன்னைக்கு ஸ்கூல் கூட லீவ் விடல. எச்சரிக்கை கொடுத்தா ஸ்கூலாச்சே லீவ் விட்டுருப்பாங்க இல்லையா? ஸ்கூல் கூட லீவ் விடல. எந்த ஒரு கணிப்புமே இங்க கிடையாது. யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மழை அதிகமா இருந்தது. யதார்த்தமா நாங்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டதால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. பெரிய ஒரு பாதிப்பை இங்க நாங்க சந்திச்சிருக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த ஊர் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அரசு இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல அப்படிங்கறதா ஒரு பெரிய ஒரு வைத்தறிச்சல். ஏன்னா இது ஏதோ தராலில இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு, திடீர்னு மேக வெடிப்பு, திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படின்னு கிடையாது.
இது தொடர்ச்சியா அங்க நடந்துட்டு தான் இருக்கு. உத்தரகண்டை பொறுத்த வரைக்கும் அங்க நிலச்சரிவு இது மாதிரியான மேக வெடிப்புன்றது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. 1991, 97 காலகட்டத்துல பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அன்னைக்கு கட்டடங்கள் கட்டுறதுக்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல பார்த்தோம்னா கட்டடங்கள் முறைப்படி கட்டிட்டு இருந்தாங்க. கட்டடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா கட்டடங்கள் எண்ணிக்கை கண்ட்ரோலே இல்லாம போயிருச்சு. இப்போ நான் சொல்றது, போன மாசத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்படுது. ரிஷிகேஷ்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ரிஷிகேஷை பொறுத்த வரைக்கும், உத்தரகண்ட்ல இருக்கிற ரிஷிகேஷை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் பெரிய அளவுல சிவன் கோயிலுக்காக வழிபாடுக்காக போகக்கூடிய ஒரு இடம். போன மாசம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்குனால கிட்டத்தட்ட 17,000 பக்தர்கள் அந்த இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. கோவில் உள்ள மட்டுமே 12,000 பக்தர்கள் உள்ள சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதாவது போன மாசம் ரிஷிகேஷ்ல ஏற்பட்ட வெள்ளம்ங்கிறது அங்க ஒரு 30 அடிக்கு பெரிய ஒரு சிவன் சிலை ஒன்று இருந்துட்டு இருக்கும். போன வருஷமும் இதே மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த போன வருஷம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல இந்த சிவனோட சிலை ஒன்னும் ஆகல. பெரிய அளவிலான வெள்ளம் சிவனோட சிலைக்கு ஒன்னும் ஆகல. ஆனா இப்போ போன மாசம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குங்கிறது இந்த 30 அடி உயரம் இருக்கக்கூடிய சிவன் சிலையே ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்ப போன வருஷம் ஒரு பாதிப்பு, போன மாசம் ஒரு பாதிப்பு, இப்படி தொடர்ந்து அங்க அந்த வெள்ளப்பெருக்கு, அங்க மேக வெடிப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், இது இவ்வளவு பெரிய பாதிப்புகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதால இங்க ஒன்றிய பாஜகவோ அந்த உத்தரகண்ட மாநிலத்தை ஆளக்கூடிய பாஜகவோ இதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க செய்யல. அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு எந்த ஒரு முயற்சியுமே செய்யலங்கிறத நம்ம மட்டும் சொல்லல, அங்க உள்ளூர்ல வசிக்கக்கூடிய மக்களுமே இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன ஒரு மாற்று ஏற்பாடு, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கறத கவனிக்காம இவங்க கோவில்களுக்கு மட்டுமே நிதி கொடுக்குறாங்க. நம்ம கடைசி வரைக்கும் கோயிலுக்கு நிதி கொடுக்க வேணாம் அப்படின்ற நம்ம கருத்து கிடையாது. கோயிலுக்கு தாராளமா நிதி கொடுங்க. ஆனா அதே நேரத்தில் அதுல ஒரு கொஞ்சம் பகுதியாச்சும் அந்த மாநிலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு மக்களுடைய பாதுகாப்புகளுக்காக செலவு செய்யுங்க அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல மேக வெடிப்பு ஏற்படுது அப்படின்னா, மேக வெடிப்பு ஏன் ஏற்படுதுன்னா, ஒரே பகுதியில 10 சென்டிமீட்டருக்கான மழை ஒரு மணி நேரத்துல கொட்டி தீர்த்துட்டா. 10 சென்டிமீட்டர் மழை ஒரே மணி நேரத்துல ஒரு கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் சுற்ற அளவுக்குள்ள, நல்லா கேட்டவங்க, 10 கிலோமீட்டர் சுற்ற அளவுக்குள்ள 10 சென்டிமீட்டர் மழை ஒரே மணி நேரத்துல ஒட்டுமொத்தமா கொட்டி தீர்த்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மேக வெடிப்பு ஒரே நேரத்துல ஒரு மேக வெடிப்பு நடக்கலாம், ஒரே நேரத்துல 2 மேக வெடிப்பு நடக்கலாம்னு சொல்லி இது சம்பந்தமான ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட மேக வெடிப்பு ஏற்படும் போது இது சமநிலை பகுதிகளிலுமே இந்த மேக வெடிப்பு ஏற்படும். சமநிலை பகுதிகளில் இந்த மேக வெடிப்பு ஏற்படும் போது ஒரே நேரத்துல போய் மழை கொட்டிச்சுன்னா நமக்கு பெரிய பாதிப்பை பார்க்க மாட்டோம். ஆனா உத்தரகண்ட் மாதிரியான மலைப்பாங்கான பகுதிகள் இருக்குல்ல, அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இப்படிப்பட்ட மேக வெடிப்பு ஏற்பட்டும் போது அங்க என்னவோ ஆறுகள் நிரம்பி ஓடிடும். ஆறுகள் நிரம்பினதுக்கு அப்புறம் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒட்டுமொத்தமா வரும்போதுதான் இப்ப ஏற்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப இந்த பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கு, பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு என்ன வழி, எதனால இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்குமே நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்களேன், USA, UK, கனடா, சுவிட்சர்லாந்து இது மாதிரியான பல நாடுகள்ல ஃப்ளட் பிளைன் ஜோன் சொல்லி ஒரு சிஸ்டமே அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளட் பிளைன் ஜோன் அப்படின்னா என்னன்னா, எங்கெல்லாம் மேகவெடிப்பு ஏற்படுமோ, இது மாதிரியான மலைப்பாங்கான இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு எங்கெல்லாம் ஏற்படுமோ அந்த இடங்கள்ல கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது இங்கெல்லாம் ஒரு மேகவெடிப்பு ஏற்பட்டு பெரிய அளவுல வெள்ளம் ஏற்படும், அது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டடங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வச்சிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பு கட்டமைப்போட இருக்காங்க. சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகள்ல கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நீங்க நிலம் வச்சுக்கலாம், ஆனா வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விதிகள். UK மாதிரியான நாடுகள்ல அந்த இடத்துல கட்டடம் கட்டுறதா இருந்தா அரசு கிட்ட முழுமையான அனுமதி வாங்கிட்டு எந்த குறிப்பிட்ட இடத்துல அரசு அனுமதி கொடுக்குதோ அங்க மட்டும் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பல விதிமுறைகளை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விதிமுறைகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு உத்தரகண்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புங்கிறது அடுத்து ஊட்டிக்குமே இது மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. ஏன்னா எல்லாமே காசா மாத்தியாச்சு. இன்னைக்கு காடுகளை ஒட்டுமொத்தமா அடிச்சு எல்லா இடங்களையும் ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ஹோட்டல்கள், வீடுகள் சொல்லி அந்த காடுகளை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டதுக்கு அப்புறம் இப்படி இயற்கை பேரிடர் ஏற்படதான் செய்யும். இறைவன் ஒரு இயற்கைக்கான ஒரு சிஸ்டத்தை அழகான முறையில வச்சிருக்கும் போது அந்த இயற்கை நம்மளுடைய தேவைகளுக்காக அந்த இயற்கையை நம்ம அழிக்கும் போது இது மாதிரியான இயற்கை பேரிடர் ஏற்படுறத யாராலுமே தவிர்க்க முடியாது. இப்போ இது மாதிரியான மேக வெடிப்புகள், வெள்ளப்பெருக்குகள், இது மாதிரியான காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகளில் இவ்வளவு பெரிய பாதிப்பு சந்திக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அங்க கட்டடங்கள் கட்டுறதா அதுக்கு முக்கிய ஒரு காரணமே. இன்னைக்கு கட்டடங்கள் எல்லாமே பிசினஸ் ஆகிட்டோம்ல. அங்க ரெஸ்டாரண்ட் கட்டி அதை வாடகை கூடுறது, அங்க பல வகையான தோட்டங்கள், காடுகளை அழிச்சு அங்க வியாபாரத்துக்காக பல வகையான தோட்டங்களை உருவாக்குறதால அங்க ஒட்டுமொத்தமா மரங்கள் அழிக்கப்பட்டுருச்சு. இப்ப பில்டிங் கட்டுறதுக்காக மரங்கள் அழிக்கிறாங்க. மரங்களோட ஒரு இயற்கை தன்மை என்னன்னா, அந்த காடுகளோட மண்ணை கெட்டித்தன்மை ஆக்கிறோம். அந்த மண்ணை கெட்டித்தன்மை ஆக்குறதால எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் அந்த மண் அந்த நீரை உறிஞ்சிக்கும். அதுதான் இயற்கையா இறைவன் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. நம்ம இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா எல்லா மரங்களையும் வெட்டி வெட்டி சாய்க்கும் போது அப்ப அந்த மண் நீரை உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாம போயிடுறதால
இங்க தண்ணி ஃபுல்லா மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தண்ணி ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு வந்துருது. அது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இப்ப பல கட்டடங்கள் கட்டுறதால என்ன ஆகுதுன்னா, இறைவன் இயற்கையாகவே ஒரு நீர் வடிகால் சிஸ்டம் ஒன்று வச்சிருப்பான். மழை பெய்யும் போது இது இந்த வழியா போய் இந்த ஆறோட கலந்து இப்படி போகணும்னு சொல்லி இயற்கையா ஒரு நீர் வடிகால் சிஸ்டம் இருக்கக்கூடிய நேரத்துல பல கட்டடங்கள் கட்டுறதாலனா பெரிய அளவிலான மழை பெய்யும் போது அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வல்லுநர்களோட கருத்து என்னன்னா, காடுகள் இருக்கக்கூடிய பகுதி, இது மாதிரியான மலைப்பாங்கான பகுதிகளில் கட்டடங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி பல நாடுகளை கட்டுப்பாடு இருக்கும்போது நமக்கு இது மாதிரியான கட்டுப்பாடு இல்லாம எல்லாமே கார்பரேட் சிஸ்டத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டதால இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அது இல்லாம பல இடங்கள்ல இப்ப அணைகள் கட்டப்படுது. ஏன்னா இப்ப இந்த உத்தரகாண்ட்லயே நம்ம பார்த்தோம்னா தராலி பக்கத்திலேயே 220 வாட்ஸ் அளவுக்கு அங்க ஒரு மெகா அளவிலான ஒரு மின்சக்தி திட்டம் அந்த இடத்துல நடக்குது. இதுக்காக இது மாதிரியான பல திட்டங்களுக்காக பல அணைகள் அங்க கட்டப்படுது. அப்ப அணைகள் கட்டப்படுறதால நீருடைய போக்குவரத்து, ஆறுடைய போக்குவரத்து அங்க தடப்பட்டு போகுது. இதெல்லாம் காரணம், இதெல்லாம் சேர்ந்துதான் பெரிய அளவிலான மழை பெய்யும் போது அந்த இடத்துல இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு அது ஒரு நிலச்சரிவாகவும் இது மாதிரியான வெள்ளப்பெருக்காகவும் அங்க ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்குது. அடுத்த ஒரு முக்கிய காரணம் பாறைகளை வெட்டுறது. அங்க சாலைகளோட வசதிக்காகவோ அல்லது அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள், ஏன்னா உத்தரப்பிரதேசம் சுரங்கம் அதிக அளவுல செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ஒரு சுரங்கத்துல போய் 40க்கும் மேற்பட்ட சுரங்க தொழிலாளர்கள் உள்ள சிக்கிக்கிட்டு அவங்கள மீட்பதற்கு பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி பல சுரங்கங்கள் ஏற்பாடு செய்யறது, இது மாதிரியான பில்டிங் கட்டுறதுக்காக அந்த பாறைகளை வெட்டிட்டு இருக்காங்க. பாறைகளை வெட்டும்போது சாதாரண வெட்ட முடியல, பாம்பு வச்சுதான் அந்த பாறைகளை தகர்ப்பாங்க. அப்போ இது மாதிரியான சில தேவைகளுக்காக பாம்பு வச்சு பாறைகளை தகர்க்கக்கூடிய நேரத்துல மற்ற பாறைகள் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே பலவீனமாயிருது. இறைவன் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான சிஸ்டத்துல வச்சிருக்கானோ அந்த பாறைகள் வெடிச்சு சதறதால மீதி இருக்கக்கூடிய பாறைகளுமே பலவீனமாயிருது. அப்ப இது மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பலவீனமான இந்த பாறைகள் உருண்டோடி வந்துதான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரி, இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப மக்கள் அங்க ஒரு குடியிருப்பு ஏற்பட்டுச்சு, இனி அதை மாத்துறது பெரிய கஷ்டம். இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதாச்சும் பாதுகாப்பு கருவிகள் ஏற்பாடு செய்யணும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல ஒரு கனமழை பெய்யுது அப்படின்னும் போது ரேடார் கருவிகள் மூலியமா தான் பார்ப்பாங்க. அது முன்னாடியே கணிக்கு இவ்வளவு மழை பெய்யும் சொல்லி ரேடார் கருவிகள் மூலியமா கணிக்க வச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த நிலச்சரிவுக்கோ மேக வெடிப்பு சம்பந்தமாவோ இங்க முறையான ரேடார் கருவிகள் கிடையாது. ஒரு அதிசக்தி நிறைஞ்ச ஒரு உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரேடார் கருவி நமக்கு தேவைன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து அவங்களோட கோரிக்கை அதுதான். இது மாதிரி உத்தரகாண்ட் மாதிரியான பகுதிகளில் ரேடார் கருவிகள், இந்த நிலச்சரிவை மேக வெடிப்பை கணிக்கிறதுக்காக ரேடார் கருவிகள் அதிகமா தேவைப்படுதுங்கிறாங்க. அதுல இந்த பாஜக எந்த ஒரு கவனமே அவங்க செலுத்துறது இல்ல. எப்படி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும் போது அங்க கவாச் பாதுகாப்பு கருவி இருந்தா ட்ரெயின் ஆக்சிடென்டே நடக்காதுங்கிறதுக்காக அதுக்கு எவ்வளவு பெரிய கோரிக்கைகள் இருந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே தெரியலாம வந்தே பாரத் ரயில துவங்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கொடி காட்டிட்டு அதுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ ட்விட்டர்ல போட்டு இதே வேலையா வச்சிருக்காங்களோ அந்த மாதிரியா இதுலயுமே இவங்க எந்த ஒரு கவனமே இருக்கிறது இல்ல. இப்ப இதுவே ஒரு ரேடார் சிஸ்டம் அங்க பக்காவா இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்காச்சும் முன்னமே கணிக்கப்பட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாவோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாவோ அந்த மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு செய்யலாம். இது ஏற்பாடு செஞ்சாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் குறைக்கப்படும். இப்ப இன்னைக்குமே இஸ்ரேல்ல டெல்லவீவ் மாதிரியான பகுதிகளில் எந்த ஒரு யாரும் அந்த நாட்டை நோக்கி ஒரு குண்டு போட்டாலும் உடனே அங்க அயன் டோம் மூலியமா அங்க அது தடுக்கப்படுது இல்லையா? தடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எஸ்எம்எஸ் போகும். அதனால அந்த மக்கள் போய் பங்கர்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப அது மாதிரியான பாதுகாப்புக்கு தேவையான இந்த வழிமுறைகள் இங்க தேவை அப்படிங்கறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப NDRF, SDRF மாநில பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை இவங்க எப்பவுமே அங்க இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மக்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை. இதுல கொடுமை என்னன்னா, இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரிஷிகேஷ்ல அந்த 30 அடி சிவன் சிலை அடிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லி, அந்த 30 அடி சிவன் சிலை அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் 12,000க்கும் மேற்பட்ட யாத்திரிகள் கோயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்பு படையினர் அங்க மேல போய் கோயில போய் சென்றடைகிறதுக்கு மட்டுமே 3 நாள் எடுத்துருச்சு. 3 நாள் கழிச்சுதான் இந்த ஏன்னா பெரிய தடைகள் இருக்கு இல்லையா, இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு, இதெல்லாம் தாண்டி அவங்க மேல மீட்பு படைக்கு போறதுக்கு 3 நாள் ஏற்படுது. அப்ப அதுக்குள்ள எத்தனை பாதிப்புகள் ஏற்படும்? 2013 அங்க ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல இறந்து போனாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. அப்ப தொடர்ந்து இது மாதிரியான பாதிப்புகள் வரும்போது பாதிப்பு வரும், வெள்ளம் வரும், மக்கள் எல்லாம் செத்து போவான், எல்லாம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தானே இங்க இருந்து மீட்கிறதுக்கு போவோம் அப்படின்னு இல்லாம எப்பவுமே அங்க பாதுகாப்பு படை, பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடும் இருக்கணும். இங்க எச்சரிக்கக்கூடிய கருவிகள் இங்க தேவையான அளவுக்கு இருக்கணும். மீட்கக்கூடிய விமானங்கள் தயார் நிலையில இருக்கணும். மக்களை மீட்கிறதுக்காக இது மாதிரியான விமான படைகள் தயார் நிலையில இருக்கணுங்கிறது தான் இந்த மக்களுடைய கோரிக்கை. இதுதான் முக்கிய தேவை. ஆனா இதை விட்டுட்டு கோவில்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப ரிஷிகேஷ் கோயிலே நம்ம எடுத்துறோமே, ஒன்றிய அரசு சார்பில் வந்து பல 1000 கோடிகள் செலவு செய்யப்படுது. அந்த மாநில அரசு சார்பில் சமீபத்தில் மட்டுமே 400 கோடி ரூபாய் மேல செலவு செய்யப்படுது. அந்த செலவு செய்ய வேணாம்னு சொல்ல, தாராளமா செலவு செய்யுங்க, மக்களுடைய பாதுகாப்பு எல்லாம் செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குல்ல, அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பல ஊர்கள்ல இருந்து அங்க யாத்திரைக்காக போகக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புன்னு இருக்கு.
இந்த பாதுகாப்புக்கான அத்தியாவசிய தேவையை செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம மற்ற செலவுகள் செய்யணுமே தவிர, ஆனா பாஜக இதுல எந்த பாதுகாப்பு சம்பந்தமான எந்த ஒரு கணிப்புமே இல்லாம கோவில்களுக்கு நான் செஞ்சோம், இந்த பாரு கோவில்களுக்கு நாங்க தான் பாதுகாக்கிறோம், இந்து மதத்தை நாங்க தான் பாக்குறோம்னு சொல்லி இதை வச்சு விளம்பரம் மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கான விழிப்புணர்வுக்கு இவங்க எந்த ஒரு வழியுமே செய்யறது இல்ல அப்படிங்கிறது மட்டுமே யதார்த்தம். இப்போ ராகுல் காந்தி நீங்க எடுத்துவாங்களேன், தொடர்ந்து போய் மக்களோட போய் களமாடிக்கிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி இந்த ஜோடா யாத்திரா போகும்போது மூட்டை தூக்கக்கூடியவங்களோட போய் கலந்து மூட்டை தூக்குனாரு. அந்த மூட்டை தூக்குறவனோட சிரமம் என்ன, உன்னோட தேவைகள் என்ன, எது இருந்தா உன் வாழ்க்கை மேம்படும், மூட்டை தூக்குறவனோட கலந்து பேசுறாரு. கட்டுமான வேலை செய்யக்கூடியவங்க கலந்து பேசுறாரு. முடிவெட்டக்கூடியவங்க கூட போய் அந்த இடத்துல போய் உட்காந்து உன்னோட பிரச்சனை என்ன, கால் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு, அருணாச்சல் பிரதேசம் மாதிரியான இடங்களுக்கு போறாப்ல, அருணாச்சல் பிரதேசம் லடாக் மாதிரியான இடங்களுக்கு போய் சைனாவோட ஆக்கிரமிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம தற்காப்புக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி இப்படி பல முன்னேற்பாடுகள். ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை கணிக்கிறது எவ்வளவு முக்கியன்றதுல ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது அரசு நோக்கி தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அரசு இது சம்பந்தமான எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம மோடிஜி தொடர்ந்து வெளிநாடுகள் பயணம் போறதுலயே பிஸியா இருக்கிறாரு. எங்க இந்த 75 வயசு ஆச்சுன்னா நம்மள ஆட்சியை விட்டு தூக்கிடுவாங்களோ, RSS வலுக்கட்டாயமா நம்ம ஆட்சியை விட்டு தூக்கிடுவாங்களோ சொல்லி இதுல மட்டுமே இவங்களோட கவனம் இருந்திருக்கிறதால எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்குது. அதனால இந்த பாதுகாப்பு சரி செய்யப்படணும் அப்படிங்கறதுதான் நாட்டு மக்கள் மொத்தமா இன்னைக்கு அரசு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதனால இந்த உத்தரகண்ட்ல இவ்வளவு பெரிய பாதிப்பு சந்திச்சிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மளுடைய பேட்டை டிவி சார்பா ஆழ்ந்த இரங்கலை பதிவு செஞ்சுக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.